3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் வைரல் ஆகியிருந்தது. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரீல்ஸ் அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஆய்வு பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு அவங்க இங்கிலீஷ்ல பேசறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த குழந்தை அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி பதில் சொல்லுது. அப்போ இந்த குழந்தைகளை மட்டம் தட்டும் விதமாக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை கேட்டா இதே மாதிரி பேசுவாங்களா? அப்படி இப்படின்லாம் ரீல்ஸ் அமைச்சர் பேசுனது வந்து சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த ரீல் எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ அதே அளவுக்கு விமர்சனம் செய்யப்பட்டது. கீர்த்தனாவுடைய இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போட்டு கீர்த்தனாவை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. இந்த சந்தடி அரங்கத்துக்குள்ளாகவே தாவேகா எம்எல்ஏக்கள் ஆங்காங்கே போயிட்டு ரீல்ஸ் எடுத்து தங்கள் பைத்தியகாரத்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பிஜி சரவணன் சமீபமாக இவருடைய பெயர் வேற ஒரு மேட்டரில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பாலியல் புகாரில் இவருடைய பெயர் வந்து ரொம்ப வேகமாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. எம்எல்ஏ கிட்ட நியாயம் கேட்க போனேன், எம்எல்ஏ சொல்லி தான் அப்படி செஞ்சாங்கன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னது எல்லாமே வந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி எல்லா நியூஸ் மீடியாலும் கவர் ஆச்சு. இப்போ அந்த பிஜி சரவண ஆய்வுக்காக அது வந்து ஒரு ரேஷன் கடையா சிவில் சப்ளைஸ் குடோனான்னு தெரியல, அங்கே போய் பார்த்துருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய லாரிகளை எல்லாம் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணுறப்ப ஒரு லாரியில் வந்து டயர் வந்து மொக்கையாக இருக்குது. இந்த மாதிரியான டயர் இருந்துச்சுன்னா லாரியை எப்படி ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அந்த லாரியுடைய ஓனர்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கிறார். ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து டயர் மட்டையாக இருக்கு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. அந்த சைடில் இருக்கிறவங்க எந்த மூடில் இருந்தாலும் தெரியல. இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யார், வண்டி ஓட்ட போகிறது நான் தானே, நான் எப்படி வேணாலும் ஓட்டிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு, டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நான் ஸ்டெப்னியை போட்டு ஓட்டிட்டு போகிறேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்றாப்ல. அதுக்கப்புறமா இவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னதுக்கு பிறகு அந்த சைட்லேருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மேலதிகாரிகள்கிட்ட போய் பேசிக்கப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வருகிறது. தன்னுடைய ஹீரோயிசத்தை காமிக்கணும், ஆய்வுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. சிவில் சப்ளைஸ் குடோனுக்கு போயிருந்தாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அரிசி தரமாக இருக்கா, நனையாமல் இருக்கா, கோதுமைலாம் கரெக்டாக இருக்கா, மற்ற விஷயங்களை பருப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பூச்சி அடிக்காமல் இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கலாம். அதை விட்டு இவர் குறிப்பாக லாரிக்கிட்டே வந்திருக்கிறாரு. ஏன் லாரி வந்து எஃப்சி வந்து எப்போ பண்ணது, எஃப்சி டீட்டெயில்ஸ்லாம் எங்கே, லாரியுடைய சேசிஸ் நம்பர் என்ன, லாரியுடைய நம்பர் பிளேட் வந்து ஏன் சரியா இல்லை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர் ஆய்வு செய்திருக்கிறார். விசாரித்து பார்த்தோம்னா ஒரு காலத்தில் இவர் லாரி ஓட்டிட்டு இருந்த டிரைவராக இருந்திருக்கிறாருங்கிறது அதற்கு பின்னாடி தான் ஒரு ட்விஸ்டாக தெரிகிறது. இதே மாதிரி கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு தூய்மை பணியாளர் அந்த ஏரியாவில் செத்து போயிட்டாராம். அவருடைய சாவுக்கு போயிருக்கிறாரு. அவர் போன ஒவ்வொரு நொடியிலும் தொடங்கி ஒட்டுமொத்தமாக அதை ஒரு ரீல்ஸாக எடுத்து போட்டு தூய்மை பணியாளர்கள்லாம் எவ்வளோ உயர்ந்தவர்கள் தெரியுமா, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து மாரில் அடிச்சுக்கிட்டு என்ன மாதிரி அழுகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸை வந்து எடுத்து போட்டு ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அதுவும் அந்த உடலை வந்து அவங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளே உள்ள மிஷினுக்குள்ளே அனுப்புவாங்க இல்லையா, அந்த டைம் வரைக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் ஜெகநாத் மிஸ்ரா பின்னாடியே இருந்து அவங்களோட உறவினர் யாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடியே இருந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து ரீலுக்கு போஸ் கொடுத்து ஒரு ரீல் எடுத்து போட்டுருக்கிறாரு. இந்த ரீலும் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியதாக ஆகியிருக்கிறது. அப்புறம் ஆலங்குளம் எம்எல்ஏவான விபின் சக்கரவர்த்தி ஒரு இடத்துல வந்து நெல் குடவுன் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபயர் சர்வீஸ் வந்து அங்கே வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து இவர் வந்து அப்படியே பந்தாவாக நடந்து போய் அதுக்கு ஒரு மாஸ் பேக்ரவுண்டை கொடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான பைத்தியகாரத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எரியிற வீட்டில் இருந்து கொல்லியை பிடுங்கிறது அப்படின்னு, அது மாதிரியான ஒரு பைத்தியகாரன் தான். தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு இருக்குது, தண்ணீர் பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தஞ்சாவூர் டெல்டாவுக்கு தண்ணி வரல, கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரலை, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்றிய அரசு நம்முடைய உரிமைகளை ஒவ்வொன்றா வந்து பிடுங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ யூஜிசி விவகாரம் இதெல்லாம் நேற்று ஷோவில் கூட பேசியிருந்தோம். பல விஷயங்களை பிடுங்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பதட்டத்தை தணிக்க வேண்டிய ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறாக ரீல்ஸ் மோகம் எடுத்து போய் காஜி எடுத்து போய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் வந்து நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ரீல்ஸ் எடுக்கிறவர்களை பார்த்து இதுங்களாம் பைத்தியம் அப்படின்னு நம்மளால் ஒதுக்கிட முடியாது. உண்மையான பைத்தியங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீல்ஸை பார்க்கிறவர்களும் இந்த ரீல்ஸை நம்ம போல விமர்சனம் செய்கிறவர்களும் தான் நிஜமான பைத்தியங்கள். இது வந்து நம்ம சும்மா போகிற போக்கில் வந்து சொல்லலை. ஒரு மனநல பிரச்சனை ஒன்று இருக்கிறது, ஃபோமா அப்படின்னு அதை சொல்கிறாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு இந்த மனநல பிரச்சனையை சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயம் வந்து நமக்கு தான் முதல்ல தெரிஞ்சாகணும், எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநல பிரச்சனை. இதை பார்த்து ஏங்கிறது. அதாவது ஒரு கல்யாணம், என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம்னு வச்சுங்களேன், அந்த கல்யாணத்துக்கு நான் போகலை, என்னோட மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்கிறாங்க. அவங்க அங்கே போய்ட்டு சும்மா இருப்பாங்களா, ரீல்ஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க. அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு ஐயோ நம்ம அங்கே போகலையே அப்படின்னு சொல்லி நான் பதட்டப்பட்டு ஏங்குறேன் இல்லையா, இதை தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பைத்தியம்னுலாம் சொல்ல முடியாது,
பைத்தியம் மாதிரியான ஒரு மனநல பிரச்சனை தான் வச்சுங்களேன். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இருப்பதால் தான் அவர்கள் தாவேக என்கிற ஒரு தற்கொலை கட்சியை ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தாவேக என்கிற கட்சியை இந்த ரீல்ஸ் மூலமாகத்தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் நிபுணர்கள் இப்போதான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சினிமா எஃபெக்ட் தான். விஜய் ஏற்கனவே சினிமாவில் இருந்தவர், ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர். அவருடைய படங்களை எல்லாம் வந்து ட்ரெய்லர் கட் பண்ணி எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணார் அப்படின்னு தெரியும். சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த சமூக ஊடகங்களை மிக பலமாக பயன்படுத்தி கொண்டவர் விஜய். அவருடைய ரசிகர்கள் அவருடைய ஒவ்வொரு படம் வரும்போதும் அந்த படம் பீஸ்ட் மாதிரி அட்டர் ஃப்ளாப் ஆனாலும் கூட பரவாயில்ல, ஆனாலும் அந்த படம் 500 கோடி வசூலிச்சுது, 1000 கோடி வசூலிச்சுதுன்னு பொய்யான விஷயங்களை, பொய்யான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டுகளை எல்லாமே வந்து போட்டு அதை இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியகார பைத்தியங்கள், காசு வாங்கிக்கிட்டு பொய்யை பரப்பக்கூடிய பைத்தியங்கள், அந்த பைத்தியங்கள் மூலமாக பரப்பிவிட்டு விஜய் தான் உலகத்திலேயே நம்பர் 1 நடிகர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். சினிமாவை விட்டு அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் இதே இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அன்றைக்கி ரசிகர்களாக இருந்து பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி எம்எல்ஏவாக ஆகிவிட்டார்கள், அமைச்சர்களாக ஆகிவிட்டார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இந்த ரீல்ஸ் கல்ச்சர் இருக்கிறது. இவர்கள் போடக்கூடிய இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு வந்து ஒரு இது, அதாவது தாவேக தான் ஒரு ஹேப்பனிங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பைத்தியங்களுடைய ரீல்ஸு எந்த அளவுக்கு அதிகமாக வைரல் ஆகிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ட்ரோலும் செய்யப்படுகிறார்கள் என்பது வேற ஒரு விஷயம். ஆனால் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங்கில் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க, நத்திங் கால்டு பேட் பப்ளிசிட்டி அப்படின்வாங்க. அதாவது உங்கள் முகத்தை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாலே அது பேட் பப்ளிசிட்டி, குட் பப்ளிசிட்டி அப்படிலாம் கிடையாது. உங்கள் முகம் பல்வேறு தரப்பில் வந்து போய் ரிஜிஸ்டர் ஆகிறது அப்படிங்கிறதா இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பைத்தியங்கள் பைத்தியகாரத்தனமான வேலைகளை எல்லாம் செய்தாலும் கூட, அவையெல்லாம் ட்ரோல் செய்யக்கூடிய ஆபத்து இருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக இது போல ஆய்வு என்ற பேரில் எங்கேயாவது போயிட்டு எதையாவது வந்து செஞ்சுட்டு அதை வீடியோ பிடிச்சி எடிட் பண்ணி ரீல்ஸாக போடுவது. இந்த ரீல்ஸ் போடுறதுல பெருசாக செலவும் கிடையாது. இதை ஒரு டிவி விளம்பரமாக கொடுத்தா, அதாவது விஜய் சரவணன் ஒரு நல்லவர் வல்லவர், அவருக்கு வந்து இந்த பாலியல் பிரச்சனைகள்லாம் எதுவும் தெரியாது, அவர் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் ஒரு 10 செகண்ட் விளம்பரம் கொடுத்தா அதற்கு எத்தனை லட்சங்கள் செலவாகும். அதே மாதிரி பேப்பரில் ஒரு அரை பக்கம் அளவுக்கு விளம்பரம் கொடுத்தா எவ்வளவு ஆயிரங்கள் செலவாகும். அதையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அவங்க ஓசியில் தானே நம்ம போகிறது எல்லாத்தையும் வந்து ஒளிபரப்புறாங்க, அதில் போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ விஜய் சரவணன் போயிட்டு லாரி டயர் ஏன் இப்படி இருக்குது, வண்டிக்கு எஃப்சி பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டதை பார்க்கும்போது இவரை விட முட்டாளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்து ஆஹா எம்எல்ஏவுக்கு என்ன அறிவு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து கீர்த்தனா வந்து இங்கிலீஷ் தப்பு தப்பாக பேசுது, கீர்த்தனாவே இங்கிலீஷ் தெரியாது, ஆனாலும் அரசு பள்ளி குழந்தைகளை வந்து அது வந்து இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டு கேவலப்படுத்துது. அதை பார்த்துட்டே கூட கீர்த்தனாவுக்கு இன்னும் நாலேஜ் பாரு, அதுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்க தான் செய்கிறார்கள். அதே மாதிரி ஜெகநாத் மிஸ்ரா, கம்பா எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா, அவர் வந்து ஒரு சாவு வீட்டில் போயிட்டு பணத்துக்கு பக்கத்தில் நின்று எடுத்துக்கொண்ட அந்த செல்ஃபிகள், அந்த ரீல்ஸு இதையெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஒரு தூய்மை பணியாளர் வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து கடைசி வரைக்கும் நின்று ரீல்ஸ் எடுத்து போகிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த ஆலங்குளம் எம்எல்ஏ விபின் சக்கரவர்த்தி, இது மாதிரி தாவேகால 107 பேர் இருக்கிறாங்கன்னா 107 பேர் ஜோக்கர் தான், முதலமைச்சர் உட்பட எல்லாருமே ஜோக்கர் தான். இதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஆனாலும் இவர்கள் செய்யக்கூடிய கிறுக்குத்தனங்கள் சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸாக பார்த்து அதை ஷேர் பண்ணி, அதை வந்து நம்ம நல்ல விதத்தில் ஷேர் பண்ணுறோமோ இல்லை இவனை பாரு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறோமோ, அதை வைரல் ஆக்குவது நாம தான், அவர்களை விரும்பி பார்த்து கொண்டிருப்பது நாம தான். அந்த வகையில் பார்க்க போனால் உண்மையில் ஃபோமா என்கிற அந்த மனநல பிரச்சனை இந்த ரீல்ஸ் பற்றி எங்களுக்கு இருக்கிறதா, இல்லைனா அந்த ரீல்ஸை ஒரு பொருட்டாக எடுத்து மதித்து பேசக்கூடிய நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஏற்படுகிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.